வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 13வதா இருக்கிற ஜித குரோதா அத பத்தி தான் பார்க்க போறோம். குரோதம்னா கோபம்னு அர்த்தம். கோபத்தை வென்றவன் தான் ஸ்ரீராமன். அவரும் நம்மள மாதிரி ஒரு மனித பிறவிதான். நமக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உடையவன் தான் ஸ்ரீராமன். ஆனா அவர் எப்படி கோபத்தை ஜெயிச்சாரு, எந்தெந்த சூழ்நிலைகள்ல அவரு தன்னுடைய நிலைமைய சமாளிச்சாரு, எப்படி கையாண்டாரு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையும் இனிமையா இருக்கும். சோ முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸ்ரீராமனும் பரசுராமனும் சந்தித்தது. பரசுராமனுடைய கோபம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கோபமா அதீத கோபம். பரசுராமனுடைய பேரை கேட்டாவே சத்திரியர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட பரசுராமன் ஸ்ரீராமன் முன்னாடி வந்து நிக்கிறாரு அவரை சந்திக்கிறதுக்காக. இத பார்த்த தசரத மகாராஜாவுக்கு பயம், நடுக்கம் எல்லாம் வந்துடுச்சு. அடடா, என்னுடைய ஸ்ரீராமனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ அப்படின்னு பயப்படுறாரு. இந்த இடத்துல ஸ்ரீராமனோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா பேரமைதியா இருந்துச்சு, சாந்த ரூபமா இருந்துச்சு. அவர் பயப்படல, கலங்கல, நடுங்கல. இந்த எல்லா உணர்வுகளோடும் தசரத மகாராஜா பக்கத்திலேயே நிக்கிறாரு. ஏன்னா பரசுராமனோட பத்தி எல்லா கதைகளையும் அறிந்தவர் தான் ஸ்ரீராமன். ஆனா அவருக்கு துளியும் பயம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவரு முதல்ல சந்திக்கிறாரு. முதல்ல சந்திக்கும் நபரிடம் நம்ம பயம் இல்ல கலக்கம் இது எல்லாத்தையும் வெளிக்காட்டவே கூடாது. இயல்பா இருக்கணும் அந்த சந்திப்பு. யார பார்த்தாலுமே சரி, நம்ம இங்கே யாருக்கிட்டே கேட்டிருப்போம், அவங்க ரொம்ப கோபக்காரங்க, அவங்க ரொம்ப பேரசக்காரங்க அப்படின்ட்டு. யாரோ சொன்னதை வச்சு அவங்களுடைய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நாமளே ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு அத பேஸ் பண்ணியே ஒருத்தரை சந்திக்கும் போது அங்க ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் உருவாகாது. சோ எப்பேற்பட்ட கோபக்காரங்களா இருக்கட்டும், இல்ல வேற பேரசக்காரங்க, இல்ல ரொம்ப சோம்பேறியா இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், உலகமே என்ன சொன்னாலும் சரி, நீங்க சந்திக்கக்கூடிய அந்த நபர், நீங்க புதுசா சந்திக்கிறீங்க, உங்களோட மனநிலைய ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். அவங்க என்ன பேசுறாங்க என்ன அப்படிங்கறத முழுசா காது கொடுத்து கேட்கணும், கவனிக்கணும். நம்மளை விட அனுபவத்துல வயசுல உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிர்கிட்ட இருந்துமே நாம சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டு தான் வரோம். அந்த மாதிரி நாம சந்திக்கிற நபர்கள் கிட்ட இருந்தும் நாம கத்துக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்திக்கணும். இது ஸ்ரீராமன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. அடுத்து பாத்தீங்கன்னா வனவாசம். கைகேயி ஸ்ரீராமன் வனவாசம் போகணும், பரதனுக்கு ராஜ்யம்னு 2 வரம் கேட்டுட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமுமே தவிக்கிறாங்க. அடடா, ஸ்ரீராமனை பிரிய போறோமோன்னு பயப்படுறாங்க. அந்த பிரிவை எப்படி தாங்கிக்க முடியும்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்ட ஸ்ரீராமனோட மனசுலயும் சரி முகத்திலையும் சரி சிறிது கலக்கமோ ஏமாற்றமோ எதுவுமே வரல. ஏன்னா அவருக்கு எந்த ஆசையும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில இன்பம் துன்பம் புகழ் இகழ்ச்சி இதை எல்லாத்தையுமே சரிசமமா பார்க்கணும்ங்கிறது சொல்லி கொடுத்தாரோ அத வாழ்ந்து காட்டினவர் தான் ஸ்ரீராமன். எல்லாத்தையுமே சமமா பார்த்தாரு, சம பாவனை. அந்த பாவனையே அவருக்கு ஏமாற்றத்தையும் எந்த சூழ்நிலையும் கொடுக்கல, ஆசையையும் எந்த சூழ்நிலையும் கொடுக்கல. அதனால அவருக்கு கோபம் வரல. ஏன்னா அடிப்படை காரணம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஆசைப்படும் போதுதான்
கோபம் வரும். அதாவது ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காத போது கோபம் வரும், இல்ல எதிர்பார்த்த விஷயம் நடக்காத போது கோபம் வரும். இது அடிப்படையான காரணம். ஆனா இது ரெண்டுமே இல்லாத மனிதனுக்கு கோபம் சட்டுன்னு வராது. இத அவர் அழகா ஹேண்டில் பண்ணாரு. தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே அவர்தான் சமாதானப்படுத்தினாரு. அந்த நிலைமைய, அந்த சூழ்நிலைய அவங்க ஏத்துக்கிற மாதிரி பேசினாரு, விளக்கம் கொடுத்தாரு. இவர் வனவாசம் தன் தம்பி லக்ஷ்மணன் மற்றும் சீதா தேவியோட கிளம்பி போயிட்டாரு. அடுத்து பரதன் வராரு. ஆனா பரதனுக்கு இங்க நடந்ததை கேள்விப்பட்டதும் அவரால் தாங்கிக்கவே முடியல. பரதனுடைய கோபம் பாத்தீங்க அப்படின்னா பிடிவாதத்தோட இருக்கிற ஒரு கோபம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய் கைகேயி ஸ்ரீராமன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கன்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தவள் தான் பரதன். அப்பேற்பட்ட தன்னுடைய தாயே ஸ்ரீராமனை 14 ஆண்டு காலம் வனவாசம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும் போது அது அவருக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுக்குது. அது அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கொந்தளிக்கிறாரு, வருத்தப்படுறாரு, கோபப்படுறாரு. தன் தாய்கிட்ட சண்டை போடுறாரு. எப்படியாவது அண்ணனை சந்திச்சு அவரை சமாதானப்படுத்தி அயோத்திக்கு அழைச்சிட்டு வரணும்ட்டு கிளம்பி போறாரு. அண்ணனை சந்திக்கிறாரு. தன்னுடைய கோபம், ஆற்றாம, வருத்தம், எல்லா எமோஷன்ஸும், அந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸும் சொல்வோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கொட்டி தீக்குறாரு ஸ்ரீராமன் கிட்ட. பரதன் கொட்டி தீக்கிறத பார்த்துக்கிட்டு அமைதியா மௌனமா இருக்காரு ஸ்ரீராமன். எப்பயுமே நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஒவ்வொரு எமோஷன்ஸோட, அழுகையோட, கண்ணீரோட, கோபத்தோட, ஆதங்கத்தோட, வெறுப்போட ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச வராங்க அப்படிங்கும்போது நாம பொறுமையா மௌனமா அவங்க பேசுறத கவனிக்கணும், கேட்கணும். அது கேட்கும் போதே அந்த நபருக்கு அந்த கோபம், அந்த ஆற்றாமை எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அவங்க கோபப்படுறாங்கன்னு நாமளும் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாமளும் கோபத்தோட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வேற பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்திடும். அதனால கோபப்படாம இருப்பது சிறந்தது. அத ஸ்ரீராமன் செஞ்சு காட்டினாரு. தன்னுடைய தம்பியோட நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இது நம்முடைய தந்தைக்காக செய்யற, நம்முடைய தாய் தானே எனக்கு இந்த இது கொடுத்தாங்க, எனக்கு அதுல சந்தோஷம்தான்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு பரதனுடைய கடமை என்னன்னு உணர்த்திட்டு அவர் அண்ணனை அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா சூர்பனகை. சூர்பனகை ஸ்ரீராமனுடைய அழகுல மயங்குறாங்க. அதனால தன்னுடைய ரூபத்தை மாத்திக்கிட்டு ஸ்ரீராமன் முன்னாடி வந்து அவரை வந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரையே சுத்தி சுத்தி வராங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீராமன் பொறுமையா எடுத்து சொல்றாரு, தன்னுடைய நிலைமைய சொல்றாரு. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லம்மா, இந்த பிறவியில சீதை மட்டுமே என்னுடைய மனைவி, நான் ஏகபத்தினி விரதன் அப்படிங்கறத விளக்கமா சொல்லிட்டாரு. நீ வேணும்னா லக்ஷ்மணனை வந்து முயற்சி பண்ண அப்படின்னு கை கட்டி விடுறாரு. இங்க லக்ஷ்மணனோட முகத்தை பார்க்கணுமே, எல்லும் கொள்ளும் வெடிக்குது. ஏன்னா லக்ஷ்மணனுக்கு ஸ்ரீராமன்னா உயிர். ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவியும் பாதுகாக்கிறதுக்காகவே அவங்க கூட வந்திருக்காரு லக்ஷ்மணன். அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி பிஹேவ் பண்றாங்க சூர்பனகை. சூர்பனகையோட நடவடிக்கை பார்க்க பார்க்க லக்ஷ்மணனுக்கு மனசுல அப்படியே கோபம் பீறிக்கிட்டு வருது. பொறுமையா இருக்காரு, வெளிகாட்டாம. ஆனா அந்த சூர்பனகை அவங்களுடைய முகத்தை பார்த்து தெரிஞ்சதும் லக்ஷ்மணன்ல நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்ரீராமன் பின்னாடியே போறாங்க. போய் போய் பார்க்கும்போது சீதா தேவியோட அழக பார்த்ததும், ஓ இவ இவ்வளவு பேரழகியா அப்படின்ட்டு, இவங்க இருக்கிற வரைக்கும் ஸ்ரீராமன் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அவங்கள வந்து ஹர்ட் பண்றதுக்காக முன்னேறாங்க. லக்ஷ்மணன் உடனே சுதாரிச்சுக்கிட்டு சூர்பனகையோட மூக்க அறுக்கிறாரு. இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமன் ரொம்ப பொறுமையா இருக்காரு, கோபப்படல. ஏன் அப்படின்னா வந்திருக்கிறது ஒரு பெண். அவங்க ராட்சசியாவே இருக்கட்டும், ராட்சசியா இருந்தாலும் பெண் தான். அது மட்டும் இல்லாம அவங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை
உள்ளது உள்ளபடியே வெளியே சொல்றாங்க. இவரும் பொறுமையா தன் மனசுல இருக்கிறத தன்னுடைய நிலைய வெளிப்படுத்திட்டாரு. ஆனா அவங்க அந்த கண்ட்ரோலையும் மீறி நடக்கும் போதுதான் லக்ஷ்மணன் மூலமா அவங்களுக்கான தண்டனை கிடைக்குது. அடுத்த இன்னொரு சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா, சுக்ரீவனும் ஸ்ரீராமனும் ஒரே நிலையில இருந்தவங்க தான். ஒரே மனநிலையில இருந்தவங்க. 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க. சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமன் எல்லா விதமான உதவியும் செய்யறாரு. வாலிய வதம் பண்றாரு. அவருக்கான அரச மீட்டு கொடுக்கறாரு. அவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு. இப்போ சரத்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழை காலம். இந்த மழை காலத்துல வானரங்களை 8 திசைக்கும் அனுப்பி தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதனால சரத்காலம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கலாங்கிற முடிவுக்கு எல்லாருமே வராங்க. சுக்ரீவன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, வாலியோட கொடுமை, மனைவிய பிரிஞ்சு இருந்தது, உயிருக்காக பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சது, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மனைவியோட சேர்ந்திருக்காரு. அரசு பதவி எல்லாமே கிடைச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய லைஃப. இந்த என்ஜாய்மெண்ட்ல சரத்காலம் முடிஞ்சதும் தெரியல. ஸ்ரீராமன் ஒருத்தர் இவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நாம கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அது எல்லாமே அவரு மறந்துட்டாரு. ஏன்னா இவள் தன்னுடைய நிலையிலேயே சந்தோஷமா இருக்கிறதுனால. ஸ்ரீராமன் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அதனால தன் தம்பி லக்ஷ்மணன் மூலமா ஒரு வார்னிங்க கொடுத்து அனுப்புறாரு. வாக்கு கொடுத்தது நினைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நினைவுபடுத்துறாரு. லக்ஷ்மணனும் நினைவுபடுத்த சுக்ரீவன் பயந்துகிட்டு ஓடி ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஸ்ரீராமன் கோபப்படணும் அப்படின்னா கோபப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாம சாதாரண மனிதர்கள் நாமளா இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம லிஸ்டே போடுவோம். அன்னைக்கு உனக்காக நான் அதை பண்ணினேன், இன்னைக்கு உனக்காக இதை பண்ணினேன், இவ்வளோ பண்ணினேன், நீ எனக்காக இது பண்ண மாட்டியான்னு அவ்வளோ கோபப்படுவோம். ஆனா ஸ்ரீராமன் சுக்ரீவன் மேல கோபத்தை காட்டவே இல்லை. வார்னிங் தான் கொடுத்தாரு. தன் தம்பி கிட்ட எந்த மாதிரி கோபத்தை காட்டுவோமோ அந்த கோபத்தை தான், அந்த வார்னிங்க தான் கொடுத்தாரு, எச்சரிக்கை. அதுதான் நாம இதுல பார்க்க வேண்டியது. ஏன்னா சுக்ரீவனை தன்னுடைய தம்பியா அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்போ தன் தம்பி கிட்ட கோபத்தை காட்ட முடியுமா சொல்லுங்க? அந்த கோபமா இருந்தாலுமே எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை உடம்பு சரியில்லாத நேரத்துல மருந்து குடிக்க அடம் பிடிக்குமோ அந்த நேரத்துல காட்டுற கோபம் மாதிரிதான் ஸ்ரீராமனுடைய கோபமும். தனக்கு நெருக்கமானவங்க தன்னுடைய கடமையிலிருந்து விலகும் போது அவருக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை அழகா வெளிப்படுத்துவாரு, வார்னிங்கா கொடுப்பாரு, அவங்களும் மாறிடுவாங்க. இது ஸ்ரீராமன் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு நெருக்கமானவங்கள எந்த காலத்திலுமே விட்டு கொடுக்கவே கூடாது. போய் லிஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து சமுத்திரதேவன் கிட்ட கோபப்பட்டாரு. உன்னுடைய சமுத்திரத்தையே நான் வற்றடிச்சிடுவேன் அப்படின்ட்டு. அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 3 நாளா சமுத்திரதேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கான வழிய காட்டுவாரு அப்படின்ட்டு. ஆனா சமுத்திரதேவன் வரவே இல்லைங்க. அந்த இடத்துல ஸ்ரீராமனுக்கு அப்பேற்பட்ட கோபம் வந்துச்சு. அந்த கோபம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வானர கூட்டம் திரண்டு இருக்காங்க. போர் இலங்கைக்கு போகணும், போர் புரியணும், சீதா தேவியை மீட்கணும், அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு பக்கம் சீதா தேவி ஏற்கனவே ஹனுமான் மூலமா 2 மாதம் தான் கெடுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பரதன் வனவாசம் முடிந்து அடுத்த நாளே நீங்க அங்க நிக்கணும் அயோத்தியில, இல்லையா அக்னி பிரவேசம் அப்படின்ட்டாரு. இந்த 3 பேருமே 3 பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலம் நேரம் காத்துக்கிட்டு இருக்காது, காலம் போய்கிட்டே இருக்கு. இங்க சமுத்திரதேவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அது பெரிய பின்விளைவுகளை கொடுக்கும். தன் மனைவியை காப்பாற்றணும், தன் தம்பி பரதனை காப்பாற்றணும், முக்கியமா வானர படை. இந்த வானர படைகள் பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாருமே
சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த உற்சாகத்தோட இருக்கும்போதுதான் அவங்க போரிடும் போது வெற்றி சுலபமா நமக்கு கிடைக்கும். அவங்க கிட்ட உற்சாகம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த போரை முன்னெடுத்துக்கிட்டு போறதே ரொம்ப கஷ்டம். அதனால இவங்களுடைய உற்சாகம் குறையக்கூடாது அப்படிங்கறதுல ஸ்ரீராமன் தெளிவா இருந்தாரு. அதனாலவே அவர் சமுத்திர தேவன் கிட்ட அப்படி கோபப்பட்டாரு. அடுத்து இன்னொரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, சீதா தேவி ஹனுமான் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ரகசியமான ஸ்டோரி. அதாவது சீதா தேவியும் ஸ்ரீராமனும் வனவாசத்தின் போது தனிமையில இருக்காங்க. சீதா தேவியோட மடியில ஸ்ரீராமன் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காரு. தன் கணவனுடைய அழகு முகத்தை, அவள் தூங்குற அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு மெய் மறந்து சந்தோஷமா இருக்காங்க சீதா தேவி. ஆனா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக வராரு காக்காசுரன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு சீதா தேவிய. ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவங்களுடைய மாற குத்தி குத்தி திங்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க சீதா தேவி. ஆனா சீதா தேவியின் மாறிலிருந்து வர உதிரம் ஸ்ரீராமன் மேல் விழுந்து அவரை எந்திரிச்சு பாக்குறாரு. சீதா தேவியினுடைய கோலத்தை கண்டு அவருக்கு அவ்வளோ கோபம் வருது. உடனே பக்கத்துல இருந்த புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரம் சொல்றாரு. காக்காசுரன் மேல ஏவி விடுறாரு. காக்காசுரன் எல்லா உலகத்தையும் சுத்தி வந்துட்டாரு. எல்லாரு கிட்ட கால்லயும் போய் விழுந்துட்டாரு. யாரும் காப்பாத்துறன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே கை விட்டுட்டாங்க. வேற வழியே இல்ல. ஸ்ரீராமனே கதின்னு அவருடைய திருவடியில விழறாரு. தன்னுடைய திருவடியில விழுந்த சரணாகதின்னு அடைஞ்சதும் ஸ்ரீராமன் அவரை மன்னிக்கிறாரு. இருந்தாலும் பிரம்மாஸ்திர மந்திரத்தை உபயோகிச்சதுனால அது பொய் ஆகாது. அதனால காக்காசுரன் கிட்டயே கேக்குறாரு. காக்காசுரன் மனமும் நான் ஒரு கண்ணை இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு கண் இழக்கிறாரு. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கு. சுலபமா ஒருத்தரை மன்னிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கு. அது ப்ரீவியஸ் பாட்காஸ்ட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. இருந்தாலும் இவ்வளோ அதீத கோபத்தோட இருந்த ஸ்ரீராமன் சட்டுன்னு மன்னிச்சிட்டாரு. ஒருத்தரை நம்ம மன்னிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபத்துல நம்மளால செய்யவே முடியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க, இல்ல துரோகம் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு வகையில அவமானப்படுத்தி இருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நம்மளால எளிதில் மறக்கவே முடியாது. அதனால அத பண்ணவங்களையும் நம்மளால மறக்க முடியாது, அவங்கள நம்மளால மன்னிக்கவும் முடியாது. இதே சூழ்நிலையில சிவபெருமானும் இருந்தாரு. சதிதேவி இறந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால அவருடைய கோபத்தால உலகமே பிரளயத்தை பார்த்துச்சு. ஆனா ஸ்ரீராமனுடைய கோபம் பாத்தீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒருத்த அந்த தப்புக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு உடனே மன்னிச்சிட்டாரு. இன்னொரு சிச்சுவேஷன்ல ஸ்ரீராமன சரணாகதி அடைய வராரு விபீஷ்ணன். விபீஷ்ணன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பகைவனுடைய தம்பி. அவரை அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாதுன்னு சுக்ரீவன் ஸ்ட்ராங்கா வாதாடுறாரு. அதனால ரொம்ப இந்த பிரச்சனை அதிகமாகுது. ஏன்னா நிறைய வாதம் போய்கிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தோட ஒரு குடும்பம் ரொம்ப பகையா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல இருந்து யாராவது நம்ம கிட்ட நெருங்கி பழகுறாங்க, பேசுறாங்கும் போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஏத்துக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்ல தப்பான எண்ணத்தோட தான் நம்ம கிட்ட பேசுறாங்க, பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாவே நமக்கு வரும். அதே எண்ணம் வந்துச்சு சுக்ரீவனுக்கும். அது நியாயமானதே. இருந்தாலும் ஹனுமானுடைய கருத்தை கேட்கிறாரு ஸ்ரீராமன். ஏன்னா ஸ்ரீராமன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விபீஷ்ணனை சந்திக்கிறாரு. அதனால பகைவனுடைய தம்பிங்கிறதுனால கோபத்தை காட்ட முடியாது.
ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குணம் வந்து அவங்கள மட்டும்தான் டிஃபைன் பண்ணுதே தவிர அவங்களுடைய குடும்பத்தல்ல, அவங்களை சேர்ந்தவங்கள அல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஸ்ரீராமன் முழுமையா உணர்ந்திருந்தாரு. அதனாலதான் தனக்கு பகைவனா இருந்தவன் ராவணன் தான், அவங்களுடைய தம்பி கிடையாது. அவங்களை விட பல்வேறு விஷயங்களை வேறுபட்டு இருக்கலாம். அத நம்ம வந்து பேசி பார்த்தாதான், பழகி பார்த்தாதான் புரியும். ஆனா விபீஷணனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹனுமான் கிட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா ஹனுமான் தானே ஒரு விசிட் போயிட்டு வந்தாரு. அதனால ஹனுமான் கிட்ட கேக்குறாரு, விபீஷணன் தான் தூதுவரா வந்தவரை அழிக்க கூடாது, அவங்கள வதம் பண்ண கூடாது அப்படின்னு தர்மத்தை எடுத்து சொன்னவரு அப்படின்னு அவருடைய நல்ல பாயிண்ட எடுத்து வைக்கிறாரு. அதனால விபீஷணனையும் தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிறாரு. விபீஷணனை தன்னுடைய தம்பியை ஏத்துக்கிட்டதோட விளைவா அவருக்கு இந்த போர்ல அதிகமா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராவணனுடைய போர் ரகசியங்கள், யுக்திகள், பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து விபீஷணன் அவ்வப்போது ஸ்ரீராமனுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது வந்து அவர் வந்து அந்த போரை வந்து முன்னெடுத்து செல்றதுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. அதனால கோபம் வந்து நம்மளுடைய கண்ணை என்னைக்குமே மறைக்க கூடாது. பகைவனுடைய தம்பியோ இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களோ நமக்கு எல்லாருமே பகைவனாதான் இருக்கணுங்கிற அவசியம் அல்ல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கோபத்தோட நாம ஒருத்தரை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு தான் நஷ்டமாக்குமே தவிர அவங்களுக்கு அல்ல. அடுத்து இந்த விஷபானத்தினால லக்ஷ்மணன் சுருண்டு விழுந்துட்டாரு. உடம்பெல்லாம் விஷம். அவரை காப்பாத்தியே ஆகணும். அந்த நேரத்துல ஸ்ரீராமனோட மனசு அப்படி தவிக்குது, துடிக்குது. அவரை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற முயற்சியில ஈடுபடுறாரு. இது நாம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு யாரு காரணமோ அவங்களை அழிச்சே தீரணும் அப்படின்னு கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு வரும். கோபம் காட்ட வேண்டிய இடத்துல மட்டும்தான் காட்டணும். அது இல்லாத இடத்துல காட்டவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இம்பார்ட்டன்ட் எது? லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணனோட உயிரை காப்பாத்தணும். அதனால ஹனுமான் வந்து உதவி செய்யறாரு. சஞ்சீவனி மூலிகையை எடுத்துட்டு வர்றதுக்காக அவர் மலையவே தூக்கிட்டு வந்தாரு. லக்ஷ்மணனையும் காப்பாத்தினாங்க. இதுதாங்க. சோ த்ரூஅவுட் இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்து இல்ல சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தோம் நாம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாராவது நம்மள ப்ரொவோக் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொவோக் ஆகி கோபப்படக்கூடாது. நாமளா மட்டும்தாங்க இருக்கணும். நம்மள சேர்ந்தவங்க, நமக்கு நெருக்கமானவங்க ரொம்ப கோபத்தோட இருப்பாங்க, அதீத எமோஷன்ஸோட இருப்பாங்க. ஆதங்கம், பொறாமை, இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ்டு எமோஷன்ஸோட வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு இந்த எரியிற நெருப்புல நெய் ஊத்துற மாதிரி நாம அவங்கள தூண்டி விட்டோம்னா, நாமளும் சேர்ந்து அவங்களோட கோபப்பட்டோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய பின்விளைவுகளை கண்டிப்பா கொடுக்கும். அதனால நாம அந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும். அடுத்து பொறுமையா மட்டும் இல்லாம மௌனமாவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மௌனமா இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க பேசுறத முழுமையா நம்மளால கவனிக்க முடியும். அவங்களும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுவாங்க. அடுத்து எல்லா சூழ்நிலைகள்லயும், எல்லா உயிரிலையும் நாம வந்து சம பாவனையோட இருக்கணும். கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இரவு பகல், இன்பம் துன்பம், இகழ்ச்சி புகழ்ச்சி, எல்லா சூழ்நிலைகள்லயும் நாமளா மட்டுமே இருக்கணும். எல்லாத்தையும் சரி சமமா பார்க்கணும். அந்த சம பாவனை பார்வைய நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்மளை தள்ளினாலும் நாம வந்து கோபப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆசை இருக்காது, அப்புறம் அந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எல்லாத்தையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான மனப்பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். இதுதாங்க நாம ஸ்ரீராமன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. ஒரு கோபத்தை அடக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், கோபத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசுல வந்து அந்த பிரியம் இருக்கணும். அடடா, எல்லா உயிரிலும் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்காரு, ஸ்ரீராமன் தான் இருக்காரு, என் கிருஷ்ணன் தான் இருக்காரு அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா நமக்கு வரணும்.
அப்பதான் எந்த உயிருக்கும் நாம தீங்கு செய்யறதுக்கு யோசிப்போம். ஒருத்தர் மேல கோபப்படும் போது அடடா நாம ஸ்ரீராமன் மேலேயே கோபப்படுறோம், ஏன்னா அந்த உயிருல அந்த ஸ்ரீராமன் தானே இருக்காரு, கிருஷ்ணா தானே இருக்காரு, நரசிம்மர் தானே இருக்காருங்கிற அந்த நினைப்பு வரும்போது நமக்கு யார் மேலேயாவது கோபம் வரும்? யோசிச்சு பாருங்க, வராது. அதனாலதான் எல்லா உயிரிலும் பகவான பாருங்க அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா உயிரிலும் நமக்கு பிரியமான பகவான நம்ம சேவிக்கும் போது அவங்க மேல நமக்கு பிரியமும் அன்பும் தான் அதிகமா வரும், கருணை வரும். அவங்க மேல கோபம் வராது. அவங்க எப்பேற்பட்ட குற்றம் பண்ணாலும் சரி, துரோகம் பண்ணாலும் சரி, நம்ம விட்டு விலகி நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருப்போமே தவிர நம்ம அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு அது ஒரு பெரிய பேகேஜா நம்ம மனசுல வாழ்க்கையில சுமந்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லவே இல்லைங்க. சோ சகிப்புத்தன்மை, பொறுமை, கருணை, இந்த குணங்கள்ல நம்ம ஒரு சேர வளர்த்துக்கும் போது கோபத்தை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம். அதனாலதான் ஸ்ரீராமனால எந்த ஒரு உயிரையும் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அழகா அவங்கள மன்னிச்சு அவங்க மேல கருணையோட இருக்கிறதுக்கு காரணமே. இது அந்த காலத்துல மட்டும்தானா இல்ல இந்த காலத்திலயுமா அப்படின்னா இந்த காலத்துலயும் தாங்க. நாம எப்பவும் நம்ம நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தெரிஞ்சும் பண்றோம், தெரியாமலும் பண்றோம். இல்ல நமக்கே தெரியாமலே சில விஷயங்கள் நமக்கு நல்லது இல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஒரு விஷயம் செஞ்சிடுவோம். ஆனா அது மறைமுகமா பலருக்கு நன்மையாவும் இருக்கலாம், பலருக்கு தீமையாவும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனாலும் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு பொறுத்து நம்மள அரவணைத்து கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்கிறோம். அந்த ஸ்ரீராமன் கிட்ட இருந்த இந்த நல்ல குணங்களை நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல வளர்த்துக்கணும். அவரை மனசுல நீங்க உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னாவே அவருடைய பார்வையில நீங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்வாங்க. உங்களுடைய அகத்துல அந்த இறைவன் இருக்கும்போது அவருடைய பார்வையிலேயே இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கோபத்தை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாங்க. ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.